வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடு எடை அதிகரிக்க நிறைய பேர் தீவனம் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து நாம் செய்யும் பெரிய தவறுகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆடு வளர்ப்பில் எல்லோருக்கும் இருக்க ஆசை என்ன தெரியுமா? எப்படி ஆடுக்கு வந்து சீக்கிரமாக எடை கூட வைக்கலாம் அப்படிங்கிறது தான். பலர் வந்து என்ன நல்ல தீவனம் கொடுத்தாலும் நல்ல செலவு செஞ்சாலும் ஆடுகள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து எடை கூடாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சால் காரணத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதற்கு காரணம் நாம் தெரியாமல் செய்யும் சில பெரிய தவறுகள் தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடு எடை அதிகரிக்காமல் தடுக்கிற முக்கியமான 10 தவறுகளை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் சொல்ல போகிற ஒரு தவறை கூட நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் ஆடுகளோட வளர்ச்சியில் பெரிய மாற்றம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். சரியான தீவன அளவு வந்து தெரியாமல் கொடுப்பது. பல என்ன செய்கிறாங்கன்னா, அதிகமாக தீவனம் போட்டால் சீக்கிரம் எடை கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய தவறு. அளவுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் ஃபீட் கொடுத்தா கழிசல், செரிமான கோளாறு, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் குறைவாக கொடுத்தா நியூட்ரிஷன் தட்டுப்பாடு மாதிரி வரும். ஒரு வளர்ந்த ஆட்டுக்கு அதன் உடல் எடையில் 3% 4% வரைக்கும் தீவனம் தேவை. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 30 கிலோ எடை ஆடுக்கு வந்து தினமும் 900 கிராம் முதல் 1.2 கிலோ வரைக்கும் தீவனம் தேவை. ரெண்டாவது பெரிய தவறுன்னு தெரியுமா? சிலர் வந்து பசுந்தீவனம் மட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் வந்து புரோட்டீன், எனர்ஜி இதெல்லாம் வந்து சரியாக இருக்காது. எடை கூடணும்னா கண்டிப்பாக எல்லா தீவனமும் சரிசமமான அளவு கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம், கான்சன்ட்ரேட் ஃபீடு, மினரல் மிக்ஸு, உப்பு, இது எல்லாம் சேர்ந்து தான் நல்ல குரோத் வரும். மூணாவது பெரிய தவறு என்ன தெரியுமா? தண்ணி வந்து சரியாக கொடுக்காமல் இருக்கிறது. நிறைய பேர் வந்து தீவனம் மேல் மட்டும் கவனம் செலுத்துவாங்க. ஆனால் தண்ணி வந்து குறைவாக இருந்தால் ஆடு வந்து தீவனத்தை வந்து எடுத்துக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற அந்த தீவனமும் குறைஞ்சே போயிடும். சாப்பிடலைன்னா எடை வந்து கூடாது. அப்போ ஒரு ஆட்டுக்கு தினமும் 3 to 6 லிட்டர் வரைக்கும் சுத்தமான தண்ணீர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். வெயில் காலத்தில் இதோட அதிகமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து குடற்புழு மருந்து வந்து சரியாக போடாது. இது வந்து ரொம்ப பெரிய தவறு. ஆடு நல்லா சாப்பிட்டாலும் குடற்புழு இருந்தால் எல்லா நியூட்ரிஷனையும் அது வந்து எடுத்துக்கும். அதனால் என்ன செய்யணும்? உடல் மெலியும், வளர்ச்சியும் குறையும், எடையும் கூடாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக குடற்புழு நீக்கம் பண்ணி இருக்கணும். அது அவசியம். அதே மாதிரி கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி நம்ம மருந்து வந்து மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஒரு தீவனத்தை தொடர்ந்து கொடுப்பது என்னென்னா, சிலர் என்ன செய்வாங்கன்னா தினமும் ஒரே தீவனம் தான் கொடுப்பாங்க. மக்காச்சோளம் இல்லைன்னா அரிசி மட்டும் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சமமான ஒரு நியூட்ரிஷன் வந்து தராது. நம்ம ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு தீவனம் வந்து கொடுக்கணும். இப்போ காலையில் பசுந்தீவனம் அப்படின்னா மதியம் வந்து ஒரு உலர் தீவனம், சாயங்காலம் வந்து ஒரு அடர் தீவனம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுங்க. அதாவது மக்காச்சோளம், கோதுமை, அதுக்கப்புறம் வந்து கடலை புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி கொடுங்க. இதனால் வந்து நல்ல வளர்ச்சி வந்து வரும். அடுத்து மினரல் மிக்சர் வந்து கொடுக்காது. சில பேர் இல்லை, இப்போ நிறைய பேர் வந்து அதை வந்து வேணாம் அப்படி சொல்லிட்டு தவிர்க்கிறாங்க. இந்த மினரல் இருந்தால் அதுக்கு என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து, அதாவது நோய் வந்து குறையும், வளர்ச்சி நல்லா அதிகரிக்கும். தினமும் மினரல் மிக்ஸு கொடுத்தா அது செரிமான கோளாறு அது எல்லாமே வந்து இல்லாமல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி அந்த தீவனம் எடுத்துக்கிற அந்த முறையும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், எடையும் அதிகரிக்கும். ஓகேங்களா? அடுத்து ஒரே ஷெட்டில் வந்து அதிக ஆடுகளை வந்து அடைச்சி வைக்கிறது. இது வந்து பெரிய தவறுங்க. இதனால் என்னென்னா ஆடுகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். அதே மாதிரி தீவனத்துக்கும் ஒரு போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு இது வந்துடும். அதே மாதிரி வீக்கான ஆடுகள் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா மற்ற ஆடுகள் வந்து அதை முட்டி தள்ளிடும், சாப்பிட விடாது.
ஒரு ஆட்டுக்கு போதுமான இடம் வந்து கண்டிப்பாக தேவை, சுத்தமான காற்றோட்டம் வந்து இருக்கணும். அடுத்து எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்குது. பலர் நினைப்பாங்க ஆடு அசையாமல் இருந்தால் தான் குண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். கொஞ்சம் நடமாட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால் செரிமானம் வந்து நல்லா நடக்கும், உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும். அதிகமாக ஓட விடக்கூடாது, அளவான எக்ஸசைஸ் வந்து போதும். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா நோயை வந்து ஆரம்பத்திலேயே கவனிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன அறிகுறிகள் வந்து இருந்தாலும் அதை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, சோர்வு, மூக்கில் தண்ணி ஒழுகுது, வயிறு உப்புசம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா எடை மெயினாகதை நம்ம தடுக்கலாம். அதனால் டெய்லி நம்ம வந்து ஆடில் வந்து கவனிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடனே ரிசல்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. சிலர் பேர் என்ன செய்வாங்கன்னா 10 நாள் போடுவாங்க அந்த தீவனத்தை. 10 நாள் போட்டோன்னே எனக்கு அடுத்த நாளே எடை கூடணும்னா எப்படி கூடும்? இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு வாரத்துக்கு வந்து எதுவுமே நான்வெஜ்ஜே சாப்பிடல, வெறும் வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிக்குமா பிடிக்காதா? அந்த மாதிரி ஆடுகளுக்கும் நம்ம வந்து வளர்ச்சி தேவைன்னா அதை வந்து நம்ம தீவனத்தை வந்து சரியான முறையில் வந்து கொடுக்கணும். சரியான மேனேஜ்மெண்ட் இருந்தால் 30 முதல் 60 நாட்டில் வந்து நல்ல மாற்றம் வந்து தெரியும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடு எடை அதிகரிக்க சரியான நடைமுறை என்ன தெரியுமா? சமமான அளவு தீவனம், சுத்தமான தண்ணி, குடற்புழு நீக்கம், மினரல் மிக்ஸு, நல்ல ஒரு கொட்டகை அமைப்பு, நோய் கட்டுப்பாடு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சூழல். இந்த 7 விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வெயிட் கூடும். நாட்டு முறையில் எடை அதிகரிக்க என்ன செய்வாங்கன்னா அகத்திக்கீரை, வேலி மசாலு, சுபா புல், அதே மாதிரி இந்த நிலக்கடலை அந்த இது ஹாஸ்கிராம் மிக்ஸு இதெல்லாம் நல்ல வளர்ச்சி தரும். ஆடு எடை கூடலைன்னா தீவனம் மட்டும் காரணம் கிடையாது, நாம் செய்யும் சில அந்த மேனேஜ்மெண்ட்டும் முக்கிய காரணம். இந்த தவறுகளை இன்றைக்கே நீங்கள் சரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஆடுகளோட வளர்ச்சியில் கண்டிப்பாக பெரிய மாற்றம் வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆடு வளர்ப்பு பற்றிய மேலும் தகவல்களுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை ஏதாவது ஆடு சம்மந்தமான சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆடு விற்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதை எங்களுக்கு வீடியோவாக எடுத்து அனுப்புங்க. எந்த ஊர் எந்த பேர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நாங்கள் வந்து அதையும் நாங்கள் விற்று கொடுக்குறோம். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம்.